பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பாக கிடைக்கப்பெற்ற என் பாசமிகு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் படப்போன்ற உபத்திரங்களை பற்றி மோசே தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தைகளை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26, 27 மற்றும் 44ஆம் வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக உபத்திரப்பட்டார். ஏன் பட்டார், எதற்காக பட்டார் என்கின்ற வார்த்தைகளை நம்மிடத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோசுவா சந்திரன் அவர்கள் சொல்லுவார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். அது நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். வெகு சீக்கிரத்தில் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறது. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நமக்காக இயேசு பட்ட உபத்திரத்தை குறித்து நான் இந்த வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். அருமையான வார்த்தைகளை இந்த வேதம் சொல்லப்பட்டது. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. என்னோட எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுகிறதுக்கு அவருக்கு ஏற்றதா இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியாக இருந்தார். அந்த ரட்சிப்பின் அதிபதியை அநேக பிள்ளைகளை, உலகத்திற்கு அநேக பிள்ளைகளை அவருக்கு சொந்தமாய் மாறணும்னா அந்த உபத்திரத்தில் அவர் வழியாக போனால் தான் அது சுதந்திரமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, உபத்திரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டது. இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டது. யோசேப்போடு தேவன் இருந்தார், அவனுடைய எல்லா உபத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினான்னு சொல்லப்படுது. உபத்திரம் அவன் சொந்த சகோதரனை விற்றாங்க, அவன் சொந்த சகோதரன் அவனை குழியில் போட்டாங்க. அவங்க சொந்த சகோதரன் அவனை ஒரு அந்நியருக்கு விற்றார்கள். அந்நியர்கள் அவனை கொண்டு போய் சிறையில் போட்டார்கள், தவறாய் பேசினார்கள், தவறாய் குற்றச்சாட்டுகள், இவ்வளோ உபத்திரப்பட்டான். அதான் உபத்திரம்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்காக இந்த காணக்கூடாத தெய்வம், மாம்சத்தில் வந்த தேவன் உபத்திரம் பட்டார். எப்படி பட்டார் நான் சில காரியங்களை சொல்கிறேன், தயவுசெய்து காவிங்க. முதலாவது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த சபையை பார்த்து சொல்வார், நீ 10 நாள் காவலில் உபத்திரப்படு, ஆனால் மரணப்படைந்தும் உண்மையாரு, உனக்கு ஜீவ கிரீடம் கொடுப்பேன்னு சொல்லப்படுது. அப்போது சிறையில் இருப்பது ஒரு உபத்திரம். ஏன் உபத்திரம்னா, இயேசுவை சொல்லியிருக்கிறார் 10 நாள் நீ உபத்திரப்படணும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிறையில் இருந்தார். சிறுவை என்பது தனிமையாக்கப்பட்ட அனுபவம். அங்கே சீஷர் கிடையாது, அங்கே யாரும் கூட இருப்பா யாருமே இல்லை, அங்கே யூத ஜனங்கள் இல்லை, அங்கே யாருமே இல்லை. இயேசு எப்பவும் ஜனங்க கூட்டத்தில் நிறைந்திருப்பார். சீஷர்கள் அவரோட சம்பாஷிச்சு இருப்பாங்க. ஆனால் நமக்காக, நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துக்காக இயேசு நமக்காக அவர் தனிமையாக்கப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, புலம்பல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த சிறையில் இருப்பது கொடுமையான வேலை செய்து, கொடுமையான ஒரு யாருமே விரும்பப்படாத தக்க இடம் தான் அந்த சிறை. அந்த விரும்பப்படாத இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக உபத்திரப்பட்டார். ஏனென்றால் நாம் பாவம் மன்னிக்கப்படணும், நம்முடைய அக்கிரமம் கழுவப்படணும், நம்முடைய நோய் சுகமாக வேண்டும் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த விருப்பப்படாத இடத்துல, அந்த சிறையில் அவர் உபத்திரப்பட்டார். 2வது ஒரு உபத்திரத்தை நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் வசனத்திலையும் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பவுல் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நாங்கள் பொறுக்கக்கூடாத அளவு நாங்கள் உபத்திரப்பட்டோம் என்று சொல்கிறார். அப்போ உபத்திரம் ஒரு ஆளுக்கு ஒரு 5 கிலோ தாங்கலாம், ஆனால் 20 கிலோ போட்டால் அவனால் தாங்க முடியாது. அந்த மாதிரி உபத்திரம் பவுலுக்கு வந்தது. அதே போல் நம் ஆண்டவராகிய ரட்சிப்பின் தளபதியாகிய இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு நமக்காக
பொறுக்க முடியாத அளவு உபத்திரப்பட்டார். எப்படி நீங்கள் கேட்கலாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது சிலுவையில் தொங்கும் பொழுது 2 கல்லர்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தொங்கினார்கள். ஒரு கலவன் சொன்னா, நீ மேசியா இருந்தா நீ விடுதலை பண்ணிக்கொள்ளுங்க, எங்களே விடுதலை பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னான். ஆனால் இன்னொரு கலவன் சொன்னான், ஏன் அப்படி பேசுகிற, நம்ம நியாயம்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ ஒன்றும் செய்யாதவர், அவரோ அக்கிரமே செய்யாதவர், அவர் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார். அங்கே பாருங்க, அந்த கள்ளன் சொல்கிறான், அவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23:41 கள்ளன் சொல்கிறான், தகாதது ஒன்றும் செய்யாமலே அவர் தண்டிக்கப்படுறார். இதுதான் அன்பான சகோதரா, அன்பான சகோதரியே, நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அது பொறுக்கவே முடியாது. ஏன்னா குற்றம் செய்வன் தான் அடிக்கப்படணும், தப்பு செய்வன் தான் தண்டனை அனுபவிக்கணும். தப்பே செய்யாதவர், குற்றமே செய்யாதவர் நமக்காக அந்த உபத்திரத்தை அவர் பொறுத்தார். அது மாத்திரம் இல்லை, பிரதான ஆசாரியருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்பார். பிரதான ஆசாரியர் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பான், உன் சீஷரை பற்றி உன் போதனை பற்றி சொல்லுன்னு கேட்பான். இயேசு கிறிஸ்து சொல்வார், என் போதனை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கேட்டார்களே, தேவாலயத்தில் நான் பேசினேனே, எருசலேம்லாம் கேட்டாங்களே, அவங்கள கேளுன்னு அப்படி சொல்லும் பொழுது ஒரு வேலைக்காரன், ஒரு சேவகன் பலார்னு இயேசு அடிச்சிடுவான். அது என்னால் கற்பனை பண்ண முடியல. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், எவ்வளோ வேத்தில் எல்லா இடத்துலையும் வாசித்தேன், இயேசு அடிப்பட்டார், இயேசு குத்தினாங்க, எதுவும் பேசலை. ஆனால் திடீர்னு ஒரு வேலைக்காரன் அடித்த பிறகு இயேசுனால தாங்கிக்க முடியல. ஆனால் பார்த்து ஒரு வார்த்தை கேட்பார், என்னை ஏன் அடிச்ச, நான் என்ன தவறாக சொல்லிட்டேன். ஒருத்தர் உன்னை பலாரம் அடிச்சு தாங்கிக்க முடியாது, அது பொறுக்க முடியாது. ஆனாலும் அந்த உபத்திரத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை இயேசு பொறுத்தார். அன்பான சகோதரர்களே, வேதத்தில் சொல்லப்படுது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 18:25 சொல்லப்பட்டது, அந்த அடியையும் அவர் பொறுத்தார். மூன்றாவது நீங்கள் வாசித்தீங்கன்னா எபிரேயர் எழுதிய புத்தகம் 10:33 சொல்லப்பட்டது, நிந்தையினாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து வேடிக்கை என்ற உபத்திரத்தையும் பட்டார். எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். வேதம் சொல்லப்பட்டுக்குது, மார்க் எழுதிய சுவிசேஷம் 15:29 வாசித்தீங்கன்னா, அந்த வழியாய் அநேகர் போனார்கள், தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னானே, நீ உன்னை ரட்சித்துக்கொள், சிலுவிலிருந்து இறங்கி வா என்று அநேகர் தூஷித்தார்கள். இயேசு வேடிக்கையாக பொருளாக அங்கே தொங்கினார். வாலிபர்கள், சிறுவர்கள், மனைவிமார்கள், பெரியோர்கள் நிர்வாணமாக இயேசு வேடிக்கையாக தொங்கினார். ஏன்? அந்த உபத்திரத்தை அவர் பட்டார். அன்பான சகோதரா, அன்பான சகோதரியே, உன்னை நிந்திக்கிறாங்களா? அது மாதிரி ஏரோது இயேசுவை கொண்டு வந்து நிற்க வைத்து அவர்களை சேவர்களை வைத்து நிந்தித்து பரியாசம் பண்ணி அவருக்கு மின்க ஆடையில் கொடுத்து அவரை பரியாசம் பண்ணினார். அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டுக்குது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 19:5 வாசினா, இயேசு முள் மூடி சூட்டி சிவப்பு அங்கே தரித்து அங்கே வெளியே கொண்டு வந்து ஜனங்கள் முன்னாடி நிறுத்தினார்கள். வேடிக்கையாக்கப்பட்டார். வேடிக்கையான உபத்திரத்தை இயேசு சகித்தார். ஏன்? நம்மை ரட்சிப்பதற்காக, நம்முடைய பாவம் போக்குவதற்காக, நம்முடைய அவமானத்தை ஏற்கிறதுக்காக இயேசு வேடிக்கை பொருளாக அங்கே தொங்கினார். 4வது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யாத்திராகம் எழுதிய புத்தகம் 3:7 வாசிங்கன்னா, கர்த்தர் எகிப்தினுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்து ஆளோட்டினாலே அவர்கள் இடுகிற பெருமூச்சை கேட்டார். அந்த ஆளோட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்தில் அடிமேலே அடிக்கிறாங்க. அடி என்பது உபத்திரம். அந்த உபத்திரத்தை இயேசு பட்டார். அன்பானவர்களே, இயேசு நமக்காக அடிப்பட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டுக்குது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 19:1 இயேசுவை வாரினாலே அடித்தார்கள். ஒரு அடி அடித்தாங்கன்னா, அந்த வாரில் அடித்தாங்கன்னா அதில் கொக்கி இருக்கும். ஒரு அடியில் பட்ட பிறகு இந்த கொஞ்சம் மாம்சமும் ரத்தமும் வெளியே வரும். 39 அடிகள் இயேசு நமக்காக பட்டார். வேதம் சொல்லுறது, அவருடைய முதுகு உழுகருடைய நிலத்தை போல மாறினது. அன்பான சகோதரா, அன்பான நண்பா, அன்பான வாலிபனே, உன்னுடைய வியாதிக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக இயேசு அடிபட்டார். இயேசு உபத்திரப்பட்டார். வேதம் சொல்லுவது, அவரை சிரசிலே கொம்புனால் அடித்தார்கள். தலையில் கொம்பில் அடித்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வடிக்கும். அது மட்டும் வேதத்தில் சொல்லப்படுது, அவர் குத்தினார்கள்.
அவரை கன்னத்தினால் அறைந்தார்கள். அது மாத்திரம் இன்னொரு இடத்துல சொல்ல போகிறது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாடியை புட்டி இழுத்தார்கள். லுக் அட் தட் பெயின். இந்த வழியை பாருங்க. இயேசு அந்த அடியை நமக்காக அந்த உபத்திரத்தை பட்டார். அன்பான சகோதரா, நீ வியாதியில் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீ சாபத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீ கண்ணீர் இருக்குன்னு அவசியம் இல்லை. உனக்காக அந்த உபத்திரத்தை இயேசு பட்டார். 5வது ஒரு உபத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டது. என்னாகும் எழுதிய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பக்தனாக மோசே சொல்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாரமாகிய உபத்திரம் என் மேலே வந்தது, தயவு செய்து உன் கண்ணில் கிருபை கிடைக்குன்னா இந்த உபத்திரத்தை பார்த்து என்னை சாவடிச்சாண்டவன்றான். ஏன்னா 6 லட்சம் ஜனங்களுடைய வேதனையும் கவலையும் மட்டும் வந்து இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன செய்வேன்னு தெரியல. அதே போல தான் அன்பானவர்களே, இயேசு மக்களுடைய பாரமாகிய பாவம் உபத்திரம் அவர் மேலே வந்தது. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ஈலா ஈலா லாபாக் சபக்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். இவ்வளோ நாள் நானும் பிதாவும் ரொம்ப இணைந்து ரொம்ப சஞ்சலித்தமே, ஒரே செகண்டில் பிதா முகம் மறையுது. ஏன் மறையுது? அன்பான சகோதரா, பிதா பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கவே இல்லை. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது போன ஜனங்களுடைய செத்தவனுடைய பாவமும் இப்போ வாழுகிற மக்களுடைய பாவம் இனி வரப்போகிற தலைவனுடைய மக்களுடைய பாவம் இயேசுடைய சிரசு மேல் வந்து அமர்ந்தது. பாவிகளை நேசிக்கிற பிதா பாவத்தை நேசிக்கல. ஒரே செகண்ட் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. உங்களுக்காக எனக்காக பிதாவோடு இணைந்து பிதாவோடு வாழ்ந்த இயேசு ஒரே ஒரு செகண்ட் பிதா முகம் மறைக்கப்பட்டது. எப்பவும் பிதாவை பார்த்து என் பிதாவேன்னு சொல்லுவார். ஆனால் உங்களுடைய பாவம் அவர் மேலே வந்த பொழுது என் தேவனன்னு கூப்பிட்டா. லுக் அட் தட். உங்களுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய அநியாயம் அவர் மேலே வந்தபோது பிதான்னு சொல்கிற வாயில் முதல் முறையாக வேதத்தில் என் ஆண்டவனேன்னு கூப்பிட்டார். அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, உனக்காக உன்னுடைய பாவத்துக்காக இயேசு 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 பாரப்பட்டார். அந்த பாரம் என்ற உபத்திரத்தை எடுத்தார். 6வதாக சொல்லப்பட்டது ஒரு உபத்திரம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசினா, வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். வேதத்தில் நீங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் சொல்லப்பட்டுக்குது. நான் அதை வாசிக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுக்குது, அவர் மனுஷகுமாரன் குறித்து தீர்க்கதரிசியினாலும் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும். எப்படினில் அவர் புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசம் நிந்தியம் அடைந்து துப்பப்படுவார். இப்படி அவர் எழுதியிருக்குது. இந்த வசனம் அவருக்கு எழுதியிருக்குது. இப்படி உபத்திரம் பண்ணணும், இப்படி நிந்த பண்ணணும், இப்படி அவமானம் பண்ணணும். தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் அவர் உபத்திரம் பார்த்தார். வேதத்தில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டுக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்படுது. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை எரேமியா சொல்கிறான், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்னேன், அதுவே எனக்கு நிந்தியாக மாறினது, என்னை அடிக்கிறாடுங்க. ஏசு கெத்செமனே தோட்டத்தில் போய் அழுவா, ஆண்டவரே இதை பார்த்து எடுத்துரு. ஆனாலும் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக அந்த உபத்திரத்தை அவர் சகிச்சார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 7ஆம் உபத்திரம், சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உபத்திரத்தினாலே அவருடைய ஆத்மா வியாகுலப்பட்டது. கெத்செமனே தோட்டத்தில் போய் அழுதா, இந்த பாத்திரம் எடுத்துறாண்டவரே, எந்த ஸ்ட்ரீட்டில் கழுதில் கொண்டு என்னை ஓசனான்னு சொன்னாங்களோ அதே தெருவில் என்னை அடிக்கப்பட்டு துப்பப்பட்டு என்னால் முடியல, டேக் அப் திஸ் கப், இந்த கப்பை எடுத்துறாண்டுறேன். ஆனாலும் அவர் மனோ வியாகுலம் என்ற உபத்திரப்பட்டு அவர் வேர்வத்தின ரத்தமாய் மாறினது. நீ இன்னைக்கு மன வேகலப்படுத்தால உனக்காக இயேசுப்பட்டுட்டார். அந்த உபத்திரத்தை இயேசு எடுத்துட்டார். இன்றைக்கு உன் வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுப்பியானா உனக்கு புது ஜீவன் கொடுக்க இயேசு நல்லவராக இருக்கார். இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இருக்கிறதுல கண்ணை மூடுங்க. 7 விதமான உபத்திரம் இயேசு உங்களுக்காக பட்டார். முதலாவது அவர் தனிமையாக்கப்பட்டார். 2வது உங்களுக்காக பொறுக்கக்கூடாததை பொறுத்தார். 3வது வேடிக்கையாக்கப்பட்டார். 4வது அடிக்கப்பட்டார். 5வது பாரத்தை சுமந்தார். 6வது சகித்தார். 7வது வியாகுலப்பட்டார். இந்த 7 உபத்திரத்தையும் இயேசு உங்களுக்காக பட்டார். ஏனென்றா நீங்கள் அங்கே வரணும், இங்கே மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று இயேசு உங்களுக்காக பட்டார். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பின் பிதாவே, குமாரனாக இயேசு அந்த செல்ல நாமத்தில் வரேன். இவர்களுக்காக நீ உபத்திரப்பட்டிற ஆண்டவர், கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு ஆண்டவரை வியாதியுறக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தர் விடலே கூடும். நீரே ரட்சிப்பின் அதிபதி என்று நிரூபித்தார்லம் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நாம் மாத்திரம் மையப்படட்டும். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.